ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 14/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 2. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 35 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று மாலை 6:28 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:39 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:15 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 7:31 வரை பவம், பின்பு மாலை 6:28 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் மகம் பூரம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், சந்திர பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு கனவு பலன்கள் பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களோட கைகளை கனவுல வந்தால் அதோட அர்த்தம் என்னென்னா, உங்களால் பல முன்னேற்றங்கள் அடைய போகுதுன்னு அர்த்தம். உங்கள் கை மட்டும் வரலனாலும் பரவாயில்ல, வேற ஒருத்தரோட கை வந்தாலும் சரி, ஒரு தெய்வத்தோட கை வந்தாலும் சரி, ஒரு மகானோட கை வந்தாலும் சரி, அது என்னன்னா உங்களுக்கு வருங்காலத்தில் கை கொடுக்கும் நாளாக அமையும். அதனால் கை கனவுகளில் வந்தால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறி. அன்பார்ந்த ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இன்பம் உள்ள நாளாக அமைய போதுங்க. இன்பம்னா எப்படின்னா, குடும்பத்தாருடன் தான். எல்லா பலன்களும் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் தான் வருமே தவிர, அதில் உறவுகள்னு பார்த்தோம்னா பொதுவான விஷயங்கள் தான். அப்போது இந்த இன்பம் வர்றது எங்கேருந்து வரும்னா, உங்களுடைய சகோதரன்கள் மூலமாக வரும். சகோதரர்கள் கூட அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சோ யார் இருந்தாலும் சரி, அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயமாக கிடைக்கும். இல்லை அவங்க கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் அவங்க தருவாங்க. அதனால் இந்த நாள் உங்களுக்கு சகோதரன் மூலமாக பல ஆதாயங்கள் உண்டு. வீரியம்னா என்னன்னா, சில பேர் இந்த கருத்தரிப்பு இதுக்காக போவாங்க, IVF அந்த மாதிரி இருக்கிற தம்பதியர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைய போதுங்க. ஆனால் இப்போ வருங்காலத்தில் நிறைய பேர் இந்த கருத்தரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் நிறைய பேர் ஈடுபாடு படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலங்கள் அப்படி. அதனால் இதுதான் உலகத்தின் அடுத்த பரிமாணங்கள். ஸோ அப்போ இந்த நாள் உங்களுடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மனதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி இனிமேல் அடுத்த ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு, அதான் அடுத்த ஸ்டெப் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்ற ஒரு பக்குவமான ஒரு நாளாக அமைய போதுங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நாள் இன்னொரு விஷயம் என்ன, முதலீடுன்றது எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் பொதுவாக நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வெளி வட்டாரங்களில் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு பிற்காலத்தில், அதான் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பிஸ்னஸ் அதிகமான வளர்ச்சி வரப்போகிறதோ அந்த பிஸ்னஸ் மேலே நீங்கள் முதலீடு போடுவீங்க. உதாரணத்துக்கு ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜியை 10 மடங்கா வளர்ச்சி அடைகிற காலமாக இனிமேல் வரப்போகிறதுனால உங்களுடைய முதலீடு எண்ணங்கள் ரொம்ப பிற்காலத்தை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத மனசில் வரும். அதுக்கு உண்டான கேல்குலேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான முதலீடுகள் செய்வீர்கள். அந்த முதலீடு கூட எடுத்த உடனே அதிகமாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப எது செஞ்சாலும் யோசித்து தான் செய்வீங்க. அதனால் உங்களோட முதலீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதோட பலன்கள் நிறைய வரும். பரிகாரம்
பழனியில் உள்ள நமக்கு பிடிச்ச நவபாஷண முருகர், அவரை நீங்கள் மனசார வேண்டிட்டு வாங்க. அவர் தான் பழனி ஆண்டவர் உங்களுக்கு எல்லா சகல சௌபாகியத்தையும் கொடுக்குற தெய்வமாக விளங்குறார். இன்னைக்கு எதுக்கு அவரை நான் சொல்கிறேன்னா, அவருடைய ராஜ அலங்காரத்தினால உங்களுக்கு பல விஷயங்களுக்கு உண்டான முயற்சி செய்யும் போது அதோட பலன் கை மேலே கிடைக்கும். அதுதான் வெற்றி. அதே முருக பகவான் ஆண்டி கோலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கைமேல் பலன் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக சேரும். அதனால் இந்த நாள் பழனி முருகரோட ஆண்டி கோலத்தை பரிபூர்ணமாக வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாகவும் பிற்காலத்தில் ஒரு பெரிய முதலீடு செய்கிற நாளாகவும் அமைஞ்சு ஒரு சந்தோஷமாக நாளாக அமையறதுக்கு பழனி ஆண்டவர் அருளும் அனுகிரகம் எப்பவும் உங்களுக்கு உண்டு. கனவுகளும் பலன்களும். இன்று கனவுகளும் பலன்களும் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது எந்த கனவுன்னா, உங்களுடைய வலது கையை பார்க்குற மாதிரி கனவு கண்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா வலது கைன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகும். எது செஞ்சாலும் வலது கையில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போது அந்த கையை நீங்கள் கனவுல கண்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமாகவும் அதிர்ஷ்டம் உள்ள நாளாகவும் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கனவில் வலது கையை கண்டால் அதிர்ஷ்டம்.